இப்போ சம்மர் டைம் ஆரம்பிச்சாச்சுங்க. ஒரு பக்கம் ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஸ்கூலு காலேஜ் லீவ் விட்டாங்க. இந்நேரம் நம்ம ஏற்காடு போலாமா, இல்ல ஊட்டி போலாமா, கொடைக்கானல் போலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோம். ஆனா இதுக்கு இடையில உங்க சாப்பாட்டுல உப்பு இருக்கா, அதாவது உங்க சாப்பாட்டுல நியூட்ரிஷன் இருக்கா, என்னைக்கான யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இப்போ சம்மர் டைமுங்க. இந்த சம்மர் டைம்ல நியூட்ரிஷனான ஃபுட்ஸ் நீங்க சாப்பிட்டா மட்டும்தான் இந்த சம்மர் டைமை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த சம்மர் உங்களை வச்சு என்ஜாய் பண்ணிடும். ஓகே, அப்ப இந்த மாதிரி டைம்ல என்ன ஃபுட் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு டவுட் நம்மளுக்கு எல்லாம் வரும் இல்லைங்க. இந்த மாதிரி டைம்ல வாட்டர் மெலனு, குக்கும்பரு, இளநீர், அதே மாதிரி இந்த நுங்கு நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல நியூட்ரிஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கேட்கலாம், நுங்குலாம் என்ன, அது சம்மர் டைம்ல சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், இது என்னங்க அப்படி பெரிய நியூட்ரிஷன் இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி நுங்கு வந்து சாதாரண ஒரு ஃபுட்டே கிடையாதுங்க. பல நியூட்ரிஷனையும் பல மருத்துவ குணங்களையும் உடைய ஒரு ஃபுட்டு தான் இந்த நுங்கு. இப்போ நீங்க தினமும் நுங்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பாடியில பல சேஞ்சஸ் ஏற்படும். அது நீங்க கண்ணாலே பார்க்கலாம். உங்க கேங்லாம் வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க, இப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள நம்ம ஃபுட்டின்னு சொல்லுவோம். அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சில பேர்லாம் எவ்வளோ சாப்பிட்டாலும் பசி எடுக்குதுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம பாடியில் வர ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொல்லலாம். இதைத்தான் வந்து அதிகம் பசி எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே. அவங்களாம் தினமும் நுங்கு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அடிக்கடி பசி எடுக்குது பார்த்தீங்களா, இந்த பிரச்சனை வராமல் இருக்கும். இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து நான் வந்து டயட் இருக்கிறேன், எனக்கு வந்து உடல் எடை வந்து அதிகமாக இருக்குது, அதனால எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன், முக்கியமாக ஃப்ரூட்ஸ் நான் சாப்பிட மாட்டேன்பா அப்படின்னு சொல்லி சில ஃபுட்ஸை ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனால் இந்த சம்மர் டைமில் நீங்கள் இந்த மாதிரி சில ஃபுட்ஸை ஒதுக்கி வச்சுங்க வச்சுக்கோங்களேன், பல வியாதிகள் உங்களுக்கு வரும். நீங்க இந்த சம்மர் டைம்ல நுங்கு நீங்க தாராளமா சாப்பிடலாம். முக்கியமா உங்க பாடி வந்து எடை போடவே கூடாது. ஏன்னா இதுல வந்து கலோரி கண்டென்ட் கம்மியாகும், மினரல்ஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கனால நம்ம பாடி வெயிட் போடாம இதை பார்த்துக்கும். அடுத்தபடியா இந்த நுங்கை வந்து சின்ன பசங்க அதிகமா சாப்பிடலாங்க. எதனால பாத்தீங்கன்னா, இந்த சம்மர் டைம் மட்டும் இல்ல, எந்த டைமா இருந்தாலும் சில பசங்களுக்குலாம் வந்து இந்த நியூட்ரிஷன் குறைபாடு வரும். அந்த குறைபாடு வந்தா மட்டும் போதுங்க, எல்லா நோயும் கூடயே வந்துடும். அவங்க எல்லாம் தினமும் நுங்கு சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பாடியில் இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது மட்டும் இல்லாமல் இந்த ரத்த சோகைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வரவே வராது. நம்ம ஊர்லாம் சில பேர் சொல்லுவாங்க, என்னன்னா வந்து இந்த விடுதலை போடுறாங்க பார்த்தீங்கன்னா, சின்ன வயசு, அதாவது டீனேஜ், இந்த டீனேஜ் எது சாப்பிட்டாலும் சரி செரிச்சிரும், ஏன் கல்லே சாப்பிட்டாலும் செரிச்சு போயிடுவாங்க, அப்படிப்பட்ட வயசு தான் இந்த வயசு அப்படின்வாங்க. ஆனால் ஒரு காலத்தில் அவங்க சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். 2 இட்லி சாப்பிட்டாலே ஜீரணம் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர். இதை தான் ஜீரண கோளாறுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜீரண கோளாறு, மலச்சிக்கல், அப்போ குடல்ல புண்ணு, இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்க நுங்க தாராளமா சாப்பிடலாம். நீங்க நுங்க தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வரும் வராது. அப்படியே வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருந்தாவும் நுங்கு இருக்கும். முக்கியமா நுங்கு வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு மருந்தா இருக்குங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சம்மர் டைம் வந்தா வந்து நம்மளே வந்து அதிகமாக சாப்பிட மாட்டோம். கர்ப்பிணி பெண்கள் நம்ம சொல்லி ஆகணும், அவங்க 2 உசுரா இருக்கவங்க, அவங்களுக்கு அதிகம் பசியும் எடுக்காது, சாப்பிடவும் தோணாது. அவங்களாம் இந்த மாதிரி நுங்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் அதுலேயே இருக்கு. ஏன்னா நுங்குல வந்து விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன், ஃபைபர், அயர்னு ஏகப்பட்ட சத்துக்கள் அதில் கொட்டி கிடக்குதுங்க. அதாவது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் சரி உங்க குழந்தைங்க சரி ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயங்க, சில கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நுங்கு வந்து ஒத்துக்காது. அதனால அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள்லாம் டாக்டரை கேட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அடுத்தபடி நுங்குல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் ஒன்றும் வரும். இந்த மார்பக புற்றுநோய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்களோட ஹெல்த்தியே வந்து ரொம்ப ஒரு கொலாப்ஸ் ஆயிரும். அந்த மார்பக புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த நுங்கு வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மார்பக புற்றுநோய் மட்டும் இது வந்து ஒரு மருந்து கிடையாதுங்க. நம்ம பாடியில் கேன்சர் செல்லை வளராமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த கேன்சர் செல்லை அதிகமாக்குற சில நச்சு கொழுப்புகள் வந்து நம்ம பாடியில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த நுங்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரி, இப்போ நம்ம நுங்கோட நியூட்ரிஷன்ஸ்லாம் பார்த்தோம். இந்த நுங்கோட மருத்துவ குணங்கள், அதாவது எந்த பொருளோட சேர்த்து சாப்பிட்டா இதோட மருத்துவ குணம் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் வந்து வெறும் வயிற்றுல வந்து ஒரு கிளாஸ் விதவிதப்பான தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 3 நுங்கு நீங்க சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இந்த பசி பிரச்சனை, அது அடிக்கடி பசி எடுத்துகிட்டே இருக்குப்பா அப்படின்னு, இந்த வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் விதவிதப்பான தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 3 நுங்கு நீங்க சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த அடிக்கடி பசி எடுக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை வரவே வராது. அதே மாதிரி இந்த வெயில் டைம்ல வந்து இந்த சர்ம பிரச்சனை வந்து எல்லாருக்கும் வந்துனே இருக்குங்க. அந்த மாதிரி டைம்லாம் வந்து வெறும் வயிற்றுல இளநீரையும் சரி நுங்கையும் சரி ஜூஸ்மே அரைச்சி நீங்க குடிச்சு வந்தீங்கன்னா உங்க சருமத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்ல எனக்கு வந்து இளநீரோட குடிக்க பிடிக்காதுப்பா, இளநீரே வேண்டாம், நான் தேங்காய் பாலோட சாப்பிட்றேன் நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா இந்த நுங்கு வந்து ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலுங்க. அதான் நீங்க சொன்னது அந்த சம்மர் டைம்ல வந்து சாப்பிட்டா பாடிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த சம்மர் டைம்ல வெயிலின் மூலமா வரைகின்ற பல பிரச்சனை, வெயில் மூலமா வர பல பிரச்சனைக்கு வந்து நல்ல ஒரு மருந்தா இருக்கும். இப்படி பல பெனிஃபிட்ஸ் வந்து நுங்குல இருக்குங்க. ஆனா இதெல்லாம் தெரியாம நம்ம வெறும் சம்மர் டைம்ல மட்டும் சாப்பிட ஒரு பொருள் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இது சம்மர் டைம்ல மட்டும் இல்லைங்க, நம்ம வருஷம் முழுக்க சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த நுங்கு. ஆனா ஒண்ணுங்க, அளவா சாப்பிடணும். ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமோ நெஞ்சி. இது நீங்க லிமிட்டா சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரெட்டிப்பான பல பெனிஃபிட்ஸ் இந்த நுங்கு தரும். ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோல நுங்குல நியூட்ரிஷன் பத்தி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நீங்க நுங்கு சாப்பிட்டுருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஹார்ட் சிம்பிள போட்டு போங்க. அதே மாதிரி பல வீடியோஸுமே நீங்க பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.